Hi guys, welcome back to my channel ஆரோக்கிய நலம் நாடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஜாக் ஃப்ரூட் ஸ்மூத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்மூத்திக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். நான் பலாப்பழ சொலையை 10 ல இருந்து ஒரு 15 எடுத்துர்க்கேன். அதில இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிட்டேன். நான் பனானா எடுத்துர்க்கேன், அடிஷனலா ஆட் பண்ணேன். பிரவுன் சுகர் 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் நான் 1.5 கப் எடுத்துர்க்கேன். இப்போ ஸ்மூதி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பலாப்பழ சொலையை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பனானா ஆட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி விட்டுருங்க, இல்லை வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். 1.5 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளை சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற இந்த 2 பழமே நல்லா இனிப்பான பழம். அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிடலாம். வாசத்துக்காக நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எதுவும் தனியாக நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த ஜூஸில் ஆட் பண்ணியிருக்கிற ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு திராட்சை, கொஞ்சம் முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ போடணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு, சரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேன். அது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஸ்மூத்தி ஆட் பண்ணிக்கிறேன். முன்ன நம்ம டாப்பிங்ஸ் பண்ண மாதிரியே இப்பயும் டாப்பிங்ஸ் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸ் ஓவர் ஆயிடுச்சுங்க. கிளாஸ்ல வேணா கூட நீங்க வச்சுக்கோங்க. பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.